ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சுண்டைக்காய் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ரைஸு, தோசை, சப்பாத்தி, இட்லி, பூரி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சுண்டைக்காய் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு அலசி எடுத்துக்கலாம். அதில் இருக்க காம்பு எல்லாமே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சுண்டைக்காயை மட்டும் நல்லா தண்ணியில் அலசிக்கலாம். இப்போ தண்ணியில் நல்லா அலசி எடுத்தாச்சு. தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இடிக்கல் வச்சுருந்தீங்கன்னா அதில் சுண்டைக்காயை போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். சுண்டைக்காயை நம்ம எதுக்கு இடித்து ஆட் பண்ணுறோன்னா, நம்ம முழுசாக போட்டோன்னா வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இடிச்சிட்டு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். நீங்கள் இடிக்க தேவையில்லை, கட் பண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனால் கட் பண்ணி ஆட் பண்ணும் போது ரொம்ப சீட்ஸ் வெளியில் வர மாதிரி இருக்கும். நம்ம லைட்டாக இந்த மாதிரி இடித்து ஆட் பண்ணோம்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ரொம்ப இடிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அது பிரேக் ஆனால் போதும். அந்த அளவுக்கு மட்டும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நான் இடித்து எடுத்துக்கிட்டேன் எல்லாமே. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா வரமிளகாய் இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலே நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ வரமிளகாயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி லாஸ்ட்டாக நம்ம இடித்து வச்சுருக்க சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வரமிளகாயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் நான் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க எல்லாமே. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் துவையல் மாதிரியும் சாப்பிடலாம், இல்லை தாளித்து சட்னி மாதிரியும் சாப்பிட்லாம். அது உங்கள் விஷ் தான். நல்லா கெட்டியாக ரெடி பண்ணிங்கன்னா துவையல் மாதிரி இருக்கும். நார்மலாக சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு சட்னி மாதிரி வேணும்னா நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எல்லாமே எடுத்து மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் கெட்டியாக சாப்பிடுவீங்கன்னா நார்மலாக இதே மாதிரியே வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் தண்ணியாக தான் சாப்பிடுவீங்கன்னா தண்ணி நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் நான் 1 தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 2-3 கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிட்டு அந்த சட்னி மேலேயே மேலே ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் சட்னியை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுத்தமாக கசப்பே அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது. இது வரைக்கும் சுண்டைக்காய் சட்னி செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வந்து சின்ன பசங்க சுண்டைக்காய் சாப்பிடலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.